Hello friends, welcome to Unacademy. நான் மணிகண்டன், Unacademy Director. நாம இப்போ பார்க்க போகிறது NEET 2025 அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த NEET 2025 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெடிகேட்டட் வெப்சைட்டில் neet.nta.nic.inல வந்துட்டு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இடத்துல நீட் யூஜி 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டைன் வந்துட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் புல்லட்டனை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் எண்ட் ஆஃப் டெஸ்ட் யூஜி நீட் யூஜி 2025 சொல்லிட்டு கிளியராக புல்லட்டைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போகிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்ஸ் அண்ட் கிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஃபீ டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 7 February 2025 இன்னையிலிருந்து 7 March 2025 நைட் 11:50 PM வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது போக வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னாவும் 7th March 2025 நைட் 11:50 பண்ணணும். சரிங்களா? அதை கம்ப்ளீஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th 11th March 2025 வந்துட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால். சரிங்களா? அதே போல் ஃபீ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1700 rupeesக்கும், எக்கனாமிக் ரிசர்வேஷன் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1600க்கும். ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் அண்ட் தேர்ட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கும் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் நீட் எக்ஸாமுக்கு. ஸோ அவுட் சைடு இந்தியாவில் நீங்கள் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு 9500 அவுட் சைடர்ஸ்க்கு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 26 April 2025 வந்து அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் அதாவது ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1st May 2025 வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 4th May 2025 சண்டே வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 180 minutes 3 hours நடக்கும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அது போக எந்த டைமிங்கில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் நீட் 2025 எக்ஸாமினேஷன் எங்கன்னா அது வந்து அட்மிட் கார்டில் உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக இன்டிமேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்தர் வெப்சைட்ஸ் எதில் நீங்கள் கிளாரிஃபை எப்போவுமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா nta.ac.in மட்டும் தான் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் neet.nta.nic.in இந்த 2 வெப்சைட்டை மட்டும் தான் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வெரிஃபை பண்ணணும் எப்போவுமே. ஓகேங்களா? எந்த அப்டேஷன்னாலும் நீங்கள் அந்த 2 வெப்சைட்டில் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே ஃபைனல். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் சொல்லியிருக்காங்க 14 June 2025. அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த நீங்கள் கேட்டகரியில் வர சாய்ஸ் சூஸ் கம்யூனிட்டி கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து www.ncbc.nic வந்துட்டு அந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி நீங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு இதில் வந்து ஃபாலோ ஆகுறீங்களான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு இமீடியட்டாக இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் அமௌண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் லோனில் அப்ளை பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எந்த ஒரு ஹார்ட் காப்பி எதுவுமே வந்து சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து மஸ்ட் அண்ட் ஷுட் ஸ்டூடெண்ட்ஸோடதோ அல்லது பேரண்ட்டோடதோ ஆர் கார்டியனோடதோ தான் இருக்கணும். அதுவும் எந்த ஒரு ரன்னிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நம்பர்ஸோ இமெயில் ஐடியோ தான் இருக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது தவறுதலாக வேறு ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ஃபைனல் வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத கிளியராக அனௌன்ஸ்மெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க.
சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மாதிரியே தாங்க 3 ஸ்டெப்பில் வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நேம் டீட்டெயில்ஸு, ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி, ஓகேங்களா, பாஸ்வேர்டெலாம் கொடுத்து செக்யூரிட்டி பாஸ்வேர்டெலாம் கொடுத்து நீங்கள் இனிஷியலாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அது உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது என்ன, வாட் எவர் இட் இஸ் 10th மார்க் ஷீட்டில் நேம்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னா, எதர் பிடிஎஃப் ஃபைலு இல்லை ஜேபிஜி ஃபைல் ஆர் ஜேபக் ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எந்தெந்த ஃபைல் சைஸ், கேபி சைஸ் எந்தெந்த சைஸில் இருக்குன்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து மஸ்ட் பி 80%, ஓகேங்களா. ஃபேஸ் வந்து நல்ல விசிபிலிட்டி, ஒயிட் பேக்ரவுண்டோட எந்த டேட், அதாவது ஜனவரி 1, 2025 அப்புறம் ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கணும், ஓகேங்களா. அந்த டேட்டும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கிளியராக போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனு, அதாவது என்னென்னா ஆல் ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சிக்னேச்சர் இதெல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். கம்யூனிட்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா அதுவும் வந்து கம்பல்சரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி கிளியராக போட்டிருக்காங்க. எங்கே உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்தால் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. அது வந்து 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 10th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வந்துட்டு அதுவும் வந்துட்டு 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் 2 அட்ரஸ் கொடுக்குறீங்க. 2 அட்ரஸோட டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ரூஃபும் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யாரெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்கீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இன்கேஸ் ஆஃப் ஏதோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரெக்யர்மெண்ட் இருக்குது பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா அவங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லி, அதாவது அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. பட் வேறெவர் அப்ளிகபிள், ஓகேங்களா, தெளிவாக பார்த்துக்குங்க. வேறெவர் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கேட்டகரி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு செட் ஆஃப் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா, ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதோட ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு தான் வேறெவர் அப்ளிகபிள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. அது ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஓகேங்களா, யூபிஐ பேமெண்ட் மூலிமா வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் மீன்ஸ் த்ரூ பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது எந்த பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மீன்ஸ் கிரெடிட் கார்டு அந்த மாதிரி கார்டெலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வரும், ஓகேங்களா. அதுக்கு வந்து ஜிஎஸ்டியும் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த 3 ஸ்டெப்பும் கிளியராக உங்களுக்கு ஃபில் ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும், சரிங்களா. ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கும் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ, பேரண்ட்ஸோட இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்ம ஒன்அகாடமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம நீட் அப்ளிகேஷன் ஃபர்தராக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அப்ளை பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவிட இருக்கிறோம், சரிங்களா. தேங்க்யூ.